Hello everyone. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 1ஓட தேர்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல்னா என்னன்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் மாடல் வாட்டர் ஃபால் மாடல்னா என்னங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோல பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் உள்ள மாடல் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல்னா என்னன்னு பார்க்கலாம். அதுல ரேட் மாடல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் மாடல் வந்து முக்கியமானது. ஸோ அந்த ரேட் மாடல்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். ஸோ இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல்னா என்னன்னு பார்ப்போம். In this model, the initial model with limited functionality is created. So இந்த incremental process model என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மாடல் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாடலை டெவலப் பண்ணி அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க, டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்படி பண்றப்ப தான் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வராங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் மாடல் வித் லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிரியேட்டட். சோ கம்மியான ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஒரு மாடல்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தென் த மாடல் இஸ் ரீஃபைன்ட் அண்ட் எக்ஸ்பாண்டட் இன் லேட்டர் ரிலீசஸ். சோ ரீஃபைன்ட் அண்ட் எக்ஸ்பாண்டட்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. ஓகேவா? இட் இஸ் ஐட்ரேட்டிவ் இன் நேச்சர். சோ இதனால இது வந்து ஐட்ரேட்டிவா இருக்கும். சோ இதான் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். சோ பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் 1 இதான் முதல் ரிலீஸ். இதுல என்ன பண்றாங்க, ஒரு கம்மியான ஃபங்க்ஷனாலிட்டியில ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி செகண்ட் இன்க்ரிமெண்ட், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்படியே கடைசியா ஒரு எண் இன்க்ரிமெண்ட் முடியறப்ப எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி சேர்ந்து வந்துடும். ஓகேவா? சோ இப்படிதான் ஒரு சாஃப்ட்வேர் மாடல் டெவலப் பண்றாங்க இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ்ல. சோ இதுலயுமே அனாலிசிஸ் நடக்கும், டிசைன் நடக்கும், கோட் நடக்கும், டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்லயுமே இந்த 4மே நடக்கும். ஓகேவா? சோ இதான் இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். சோ இதுல நம்ம கொடுத்துருக்கதான் ரேட் மாடல். சோ இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல்ல முக்கியமான மாடல் தான் ரேட் மாடல்ங்கிறது. ஓகேவா? So RAD model என்னன்னு பார்ப்போம். The Rapid Application Development Model is a type of incremental process model in which there is extremely short development cycle. So இதான் முக்கியமானது. என்ன பண்ணா ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த நேம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேபிட்னா வேகமா பண்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல் தான். இதுல டெவலப்மெண்ட் சைக்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதாவது வேகமா டெவலப் பண்ணிடுவோம். இதனால இதுக்கு பேர் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். Using the RAD model, the fully functional software system can be developed within 60 to 90 days. So இந்த RAD model வச்சு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ணோம்னா ஒரு 60ல இருந்து 90 நாளுக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் மாடலை டெவலப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதான் RAD மாடல்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன பேஸ் இருக்கு? ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங், அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், டிசைன், பில்ட், டிப்ளாய்மெண்ட். ஸோ எல்லா ப்ராசஸ் மாடல்லையுமே இந்த ஒரே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அது எப்படி இப்படி பண்றாங்க, அதோட டயக்ராம் என்னது, அந்த என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா இந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இதுலயுமே அதே 5 பேஸ் தான். ஸோ இந்த ரேட் மாடலுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங், அதை அனலைஸ் பண்ணி பிளான் பண்றோம். ஸோ இது எல்லாமே ரெக்யர்மெண்ட்ஸை பத்தினது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கதான் நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்ன பார்த்தோம், டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமா முடிஞ்சிடும். ஸோ 60 to 90 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா நிறைய டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டீம் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால வேகமா டெவலப் ஆகுது. என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டீமும் அதை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணி பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டீமுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் கேதரிங் பேஸ் முடிஞ்சு, அனலைசிஸ் அண்ட் பிளானிங் முடிஞ்சு, இந்த டெவலப்மெண்ட்ல நடக்கு, டிசைன் பில்ட் நடக்கு. இந்த ரெண்டுமே இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள நடக்கு. அடுத்து எல்லாமே பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்டா டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இந்த 5 பேஸ் ரேட் மாடல்ல. ஸோ ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான், ஈஸியா டிரா பண்ணிடலாம். ஸோ இந்த 5 பேஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்ததான் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் என்னது, நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து அதை கேதர் பண்ணி வைக்கிறது தான் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங். பாருங்க, இன் திஸ் பேஸ் the basic requirements of the system must be understood by the software engineer. ஸோ என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். All these requirements are documented for further use. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். Analysis and planning, second phase. During analysis and planning phase, the analysis on the gathered requirements is made. So நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி பார்க்காங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பிளானிங் ஃபார் வேரியஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இஸ் டன். ஸோ நமக்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதெல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு டைம் லைன் வச்சு அதை பிளான் பண்ணி வைக்காங்க. ஸோ இப்படிதான் நான் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணி வைக்காங்க. இதான் செகண்ட் பேஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பேஸ் என்னது, டிசைன். During the design phase, various models such as business model, data model and process model are created.
ஸோ இந்த டிசைன் பேஸ்ல என்னென்ன பண்றாங்க, பிசினஸ் மாடல், டேட்டா மாடல், ப்ராசஸ் மாடல். ஸோ பிசினஸ் இப்படிதான் இந்த பிசினஸ் பண்ண போறோம், இந்த டேட்டாலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாடலா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதான் டிசைன் பேஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பில்டு. ஸோ இந்த பில்ட் பேஸ்ல என்ன பண்ண போறாங்க, நம்ம டிசைன் பண்ணி வச்சதை பில்ட் பண்ண போறோம். பாருங்க, during the build phase the implementation code for the software system is created. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் கோட் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்ப கிரியேட் பண்றோம். ஸோ அதான் இம்ப்ளிமெண்டேஷன் கோட் இஸ் கிரியேட்டட். The functionalities developed by all the teams are integrated to form a whole system. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், நிறைய டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல. ஒவ்வொரு டீமுமே ஒரு மாடல் டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்தாதான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து இன்டகிரேட் பண்ணி ஒரு ஹோல் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுவுமே பில்ட் பேஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ 4 பேஸ் முடிச்சாச்சு. லாஸ்டா டிப்ளாய்மெண்ட். ஃபைனலி the software system created by integrating all the software components is deployed in the real world. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமை நம்ம ரியல் வேர்ல்டுக்கு டிப்ளாய் பண்ணிடுறோம். இதுதான் 5வது பேஸ். ஸோ இப்படிதான் நம்ம ரேட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமை டெவலப் பண்றோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ரேட் மாடலுங்கிறது. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரேட் மாடல் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு ஒரு டயக்ராம். ஸோ இன்கிரிமெண்ட் ப்ராசஸ்னா எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கம்மியான ஃபங்க்ஷனாலிட்டியை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதுதான் இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். ஸோ இதுல ஒரு டைப் என்ன பார்த்தோம், ரேட் மாடல் பார்த்தோம். ஸோ இந்த ரேட் மாடல்னா என்னது, இதுவுமே இன்கிரிமெண்டல் ப்ராசஸ் மாடல் தான். ஆனா டெவலப்மெண்ட் சைக்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப வேகமா நம்ம டெவலப் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு நாள்ல டெவலப் பண்ண முடியும், 60 to 90 days. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்துக்கோங்க. இதுலயுமே 5 பேஸ் இருக்கு. ரெக்யர்மெண்ட் கேதரிங், அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், டிசைன், பில்ட், டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுல டயக்ராம்ல முக்கியமானது என்னது, இந்த டெவலப்மெண்ட் பீரியட் வந்து 60 to 90 daysல கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிசைன், பில்டு, இது எல்லாமே நிறைய டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எல்லா டீமையும் பில்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா ப்ராஜெக்டையும் சேர்த்து ஃபைனலா இன்டகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்றோம். ஸோ இப்படிதான் ரேட் மாடல்ல இந்த 5 பேஸ் மூலமா ஒரு ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் ரேட் மாடல் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த மாடல் ஸ்பைரல் மாடல்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.